புதுசா வர வாடிக்கையாளர் என்ன பண்றாங்கன்னா, இப்ப அப்படியே தைக்க சொல்லிர்றாங்க. தைக்க சொல்லிட்டு 2வது பேரம் பேசுறாங்க. அதாவது அவங்களுக்கு ரொம்ப கிராண்டாவும் கிடைக்கணும். ஆனா, கூலி குடுக்குறது வந்து ரொம்ப சின்னதா குடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி எங்கேயுமே போய் நீங்க பேரம் பேசாதீங்க. எந்த ஒரு இடத்துலயும் நீங்க பேரம் பேசுனீங்கன்னு சொன்னா, உங்களுடைய மதிப்ப நீங்க இழந்துருவீங்க. இன்னைக்கு விட்டுட்டு நீங்க இன்னைக்கு அந்த பொருள வாங்கிட்டு போயிடலாம். நாளைக்கு வரும் போல, இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 5 பொருள ரூ. 10ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு இடத்த சூழ்நிலையை வந்து நீங்கள் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்காதீங்க. நீங்கள் ரூ. 5 கேட்கும் போல் ரூ. 10 கொடுத்து பாருங்கள். அடுத்த முறை நீங்கள் போகும் போல் அந்த பொருள் ரூ. 5 இருந்தாலும் கூட உங்கள்கிட்ட ரூ. 5 வாங்காமலே கூட பொருளை கொடுப்பாங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் பேரம் பேசுனீங்கன்னா உங்களுடைய நன்மதிப்பை இழந்துருவீங்க. இன்னொரு டெய்லரோட நீங்கள் வந்து ஒற்றுமைப்படுத்தி கேட்குறீங்க. அதாவது அங்கே அவ்வளவு இங்கே இவ்வளவு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு கம்மியான ரேட்டு அங்கே கிடச்சின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அங்கேயே வந்து தைக்கலாம். அதனால் ஒரு பிரச்சனையுமே இல்லை.